எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் 2025 நடந்த குரூப் 4 தமிழ் கொஸ்டின் தான் பார்க்க வரோம். ஸோ இதில் நிறைய கொஸ்டின் நான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் ரிலேட்டடான வீடியோ போட்டதுலேருந்து நிறைய வந்திருக்கு. குறைஞ்சது 5 கொஸ்டினுக்கு மேலே வந்திருக்கு. நான் 100 கொஸ்டினுக்குள்ளே சொல்லுதேன். இது போக யூனிட் 8 ரிலேட்டடான கண்டென்ட்லேயும் நிறையா வந்திருக்கு. சரிங்களா, நம்ம இப்போ தமிழ் மட்டும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், கொஸ்டினை பாருங்கள். பிள்ளையான தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும், நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். கொஸ்டினே நமக்கு தப்பாக இருக்கிறத தான் கண்டுபிடிக்கணும். அப்போ மீதி இருக்கிற 4 ஆப்ஷனில் மீதி இருக்கிற 3 ஆப்ஷன் கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா எது தப்புங்கிறதையே ஈஸியாக அடிச்சிடலாம். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது அப்படிங்கிறது தான் இதில் தவறானதாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்ஷன் சி தான் நமக்கு தவறானதாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது பொறுத்துக ரிலேட்டடான கண்டென்ட்டு. ஸோ பொறுத்துகையில் இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு அதிக கொஸ்டின் எதில் கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிருந்தோம். நூலாசிரியர் ரிலேட்டடான கண்டென்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது அவார்ட்ஸ் கேட்டிருந்தாங்க அதை கேட்பாங்க. புக் ரிலேட்டடான கண்டென்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் நம்மளுக்கு இலக்கணம் தான் அதிகம் கவர் ஆகுறதுனால இலக்கணம் வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இலக்கணம் கேட்டிருக்காங்க. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழிந்தது தீமை அப்படிங்கிறதுக்கு குணப்பெயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அற்றது பிறப்பு அப்படிங்கிறதுக்கு தொழில் பெயர் கொடுத்துருக்காங்க. நல்லது கை அப்படிங்கிறது சினை பெயர். ஸோ இதில் சினை அப்படிங்கிறது கைங்கிறது சினைங்கிறத தெரிஞ்சாலே ஈஸியாக நம்ம ஆப்ஷனை தூக்கியிருக்கலாம். குளிர்ந்தது நிலம் அப்படிங்கிறது இடப்பெயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நிலம்ங்கிறது இடத்தை குறிக்கும். ஸோ ஆப்ஷன் நம்மளுக்கு பி ஆப்ஷன் தான் கரெக்ட். சரிங்களா, ஸோ இப்போ நீங்கள் பி ஆப்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா 3ஆவதுக்கு ஒன்றே இடத்துல மட்டும்தான் 1 இருக்குது. அப்போ ஈஸியாக தூக்கிடலாம். அடுத்து நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செற்றம் என்ற சொல்லின் எதிர் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செற்றம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ கொஸ்டின் நம்மளுக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி பார்க்கும்போது இது எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. ஸோ 3ஆவது கொஸ்டினும் நம்மளுக்கு எதிர்ச்சொல் தான் கேண்மை. சரிங்களா, செற்றம் அப்படின்னாக்கி பகை. ஆப்ஷன்லேயே அதை கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கொஸ்டினை நல்லா வாசித்தா தான் ஆன்சர் அடிக்க முடியும். பாடும் பாடல் என்ற சொற்கள் எந்த பெயரச்ச வகை அணிந்து கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. பாடும் பாடல் அப்படின்னா இனிமேல் தான் பாட போகிறாங்க. ஸோ எதிர்கால பெயரச்ச வகை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நட என்னும் வேர் சொல்லின் வழி உயர்திணை வினையாளனின் பெயரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நட அப்படிங்கிறதுக்கு வினையாளனின் பெயரை கொடுத்துருக்காங்க. நடந்தவன் அப்படிங்கிறது மட்டும்தான் வர. ஆப்ஷன் டி தான் கரெக்ட், வேறு எதுவுமே வராது. அடுத்து வை என்னும் வேர் சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. வை அப்படிங்கிறதுக்கு ஏவல் வினைமுற்று அப்படின்னா வைத்தாள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி தான். சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கி கூற்று காரணம் ரிலேட்டடான கண்டென்ட் ரிலேட்டடான கொஸ்டின். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எடுத்துக்காட்டுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். சரிங்களா, ஸோ சுட்டு எழுத்துனா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதுவுமே இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட் தான். ஸோ அதில் எழுத்து சொல் பொருள் இந்த யாப்பு அணி அப்படிங்கிற இருக்கிறதுல எழுத்து சொல்லு தான் நம்மளுக்கு இலக்கணத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுத்து ரிலேட்டடான கண்டென்ட்டில் சுட்டெழுத்துக்கள் பற்றின கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா ஏயா ஆவோயே இங்கே சுட்டெழுத்துக்கள் பிறப்பவற்றை சுட்டுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணங்கிறது தப்பு, சுட்டெழுத்து சுட்டி காட்ட வருவதுங்கிறது கரெக்டு தான். சரிங்களா, காரணம் தவறு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கும்போது கொஸ்டின் என்ன கொடுக்குறாங்கங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா, இந்த ஆப்ஷனில் நேராக கொஸ்டினுக்குள்ளே போயிட்டாங்க கூற்று காரணம். ஸோ இதில் கூற்று காரணம் சரியாக தவறாக கண்டறிக அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த வரியே இல்லாமலே போயிருக்காங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டினும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் சுட்டெழுத்துக்கள் ரிலேட்டடானது. சுட்டு சொற்கள்னு வந்துருச்சு. சரிங்களா, ஸோ அது சுட்டெழுத்து, இது சுட்டு சொற்கள். அப்பக்கம் இப்பக்கம் முப்பக்கம் என்பன சுற்றுச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இப்பொருளை இடப்பொருளை சுட்டுவதற்கு அ இ உ வந்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டு தான். ஆன்சர் ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த எக்ஸாமில் நம்மளுக்கு சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட் கொஸ்டின் மாடல் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத கவனிச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த பொறுத்துக இப்போ இலக்கணம் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த கூற்று காரணம் தலைவர்களை பற்றி இருக்கலாம். ஸோ இப்போ இலக்கணம் சார்ந்து வருது. ஸோ அந்த இலக்கணத்துலையும் எழுத்து சார்ந்திருக்கா சொல்லு சார்ந்திருக்கா, எழுத்தில் எந்த எழுத்து ரிலேட்டடான கண்டென்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொருந்தாத இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஓரெழுத்து ஒரு மொழி. இதுவும் இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட் ரிலேட்டடாகவும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஐ அப்படிங்கிறதுக்கு இன எழுத்துக்கள் ரிலேட்டடான கண்டென்ட்.
ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி குரில்நெடில் சொற்களுக்கு இணையான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கணம் காணம், கணம்ங்கிறது கூட்டம், காணம் அப்படிங்கிறது பொன். இது வந்து நம்மளுக்கு குரில்நெடில் சொற்களுக்கு இணையான சொற்களில் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்கோம் தெரியுமா. எக்ஸாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் நிறைய கேட்டதை வந்து ஒரு 30 கொஸ்டினுக்கு மேலே போட்டிருக்கோம். அதில் கேட்ட கொஸ்டின் தான் அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சரியான விடை குறிப்பை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று என்னன்னா தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காரணம் 2 சொற்களுக்கு இடையில் ப என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்ததால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் நல்லா வாசிக்கோங்க. என்ன கேட்டிருக்காங்க, சரியானதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஒன்று கூற்று கொடுத்துருக்காங்க, இன்னொன்று காரணம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க. கூற்று சரி, காரணம் தவறு, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லை கூற்று 2 சரி, இல்லை 2மே தவறு, அந்த ரிலேட்டடாக கொடுப்பாங்க. ஸோ இதில் கூற்று தவறு, காரணமும் தவறு, அந்த ரிலேட்டடில் நம்மளுக்கு கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பின்வருவற்றில் சந்தி பிழையற்ற தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, சந்தி பிழையற்ற தொடர், பிழையற்ற தொடர் சரிங்களா. ஓகே, நல்லா வாசிச்சுக்கோங்க. பிழையற்ற தொடர் அங்கு கேட்டேன் அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். மீதி 3மே தப்பாக இருக்குது சரிங்களா. ஸோ நீங்கள் வாசிக்கும் போதே அதுக்கான இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட்டோடு வாசிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடத்த நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், அருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்கன்னு கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. இது பொருந்தாதது, இல்லாதது எதில் கேட்பாங்க அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. இதை அகரவரிசை ரிலேட்டடான கண்டென்ட்டையும் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அதை வச்சு நான் இப்படி கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த கொஸ்டின் எடுத்து வச்சுருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, 10th புக்கில் இருக்குது சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி பிழை திருத்துதல். பிழை திருத்துகள் ஒரு அணில் மரத்தில் ஏறியது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பிழையாக இருக்குது. கூற்று காரணம் இதில் எது கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, காரணம் உயிர் எழுத்துக்களில் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் என்று 2 பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து உயிரெழுத்துக்கு முன்னாடி புள்ளி வச்சு எழுத்து வரணும், ஓர்னு வரணும். இதில் ஒருன்னு வந்திருக்கு. அப்போது நம்மளுக்கு ஆன்சர் கூற்று அப்படிங்கிறது தவறு, காரணம் சரி சரிங்களா. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் பி தான். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. கொஷினை வந்து எந்த மாடலில் கேட்குறாங்கன்னு பார்த்துக்கோங்க. இதுக்கு முன்னே அதில் வந்து கீழே உள்ள சொற்களில் எத்தனை சரி அப்படின்னு கேட்பாங்க. இதில் கூற்று காரணம் மாதிரி கேட்டிருக்காங்க 14வது கொஸ்டினை. நெக்ஸ்ட் ஊர் பெயர்களோடு மறுவை சொற்களை பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே அடிச்சிடலாம். ஏன்னா அந்த கொஸ்டினோட ஷார்ட்கட்டை இங்கே பார்த்து அப்படியே தூக்கிடலாம் சரிங்களா. தேவக்கோட்டைக்கு தேவக்கோட்டை, கோவன்புத்தூருக்கு கோவை, பூந்தமல்லிக்கு பூனமல்லி, சோழநாடுக்கு சோநாடு. ஆனால் நீங்கள் இந்த கொஸ்டின் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அடுத்து இந்த கொஸ்டினை வாட் இஸ் ஷார்ட்டில் கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஏதாவது ஒன்று வச்சு கேட்பாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நம்ம 4 ஆப்ஷனும் அது ரிலேட்டடாகவே வச்சுருவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த கொஸ்டின் அடிக்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் ஒரு கொஸ்டின் இருந்தாலுமே நீங்கள் திருப்பி ரிப்பீட்டட் பார்த்துக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இருபொருள் தாருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது தாரணி அப்படிங்கிறது தான். இது ஸ்டார்டிங் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எலிஜிபிள் 60% எடுக்கிறோங்கிற போது கொண்டு வந்த கொஸ்டினில் இது நிறைய கேட்டாங்க. ஸோ இது தாரணி அப்படிங்கிறது ஒன்று பூமியையும் குடிக்கும், இன்னொன்று உலகம் குடிக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். இருபொருள் தருக ரிலேட்டடான கண்டென்ட் இது கேட்டிருக்காங்க. ஒரு பொருள் பன்மொழியில் மீமிசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டுபிடி அப்படிங்கிறாங்க. ஸோ மீமிசை அப்படிங்கிறதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க, மேல் பகுதி. இப்போ இதோட பொருளோட எதிர்ச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு பொருள் பன்மொழியிலே இதோட பேர் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னே கேட்கும்போது மீமிசை என்பதனோட எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஸோ ஒரே கொஸ்டின் தான் ரிப்பீட்டடாக மாறும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஒரு கொஸ்டினை எப்படி கேட்குறாங்கங்கிறது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முரல், வகுளி, வாழை, வியாழம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு வியாழம் அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஸோ பொருந்தாத சொல்லல நம்மளுக்கு கொஞ்சம் டஃபாக வைக்கிற போது இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. ஸோ உங்களுக்கு இந்த கொஸ்டின் எந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னென்னா நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42 ஆகும். கழகத்தமிழ் அகராதி 1964, பவானந்தர் தமிழ் சொல் அகராதி 1925, வெற்றி தமிழ் அகராதி 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் மொத்தம் எத்தனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 70. இது வந்து அவுட் ஆஃப் சிலபஸ்லேருந்து கேட்டது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா உறவோர் ஆகின் உறவோர் ஆக, மடவம் ஆக, மடந்தை நாமே. இப்பாடல் வரியில எதிர்ச்சொல்லை எடுத்துடுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உறவோர் அப்படிங்கிறதுக்கு மடவம் அப்படிங்கிறது தான் எதிர்ச்சொல். ஸோ ஆப்ஷன் டி தான். நெக்ஸ்ட் ஒருவர் அல்லது
நூல் கூறும் கூற்றை விளக்குமிடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற் குறியீடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒருத்தர் அப்படி இல்லைன்னா இன்னொரு நூல் முக்கா புள்ளியை தான் இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு புதுசாக சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது நிறுத்தற் குறியீடு அப்படிங்கிற ஒரு டாபிக் சேஞ்ச் பண்ணாங்க, நம்மளுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப சின்ன புக்குக்குள்ளே தான் இருக்குது, 7th ஸ்டாண்டர்ட்லக்குள்ளலாம் இருக்குது ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி செகண்ட் ஸ்டாண்டர்டு டு 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே உள்ள புக்லேயும் கண்டென்ட்டு கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஸோ நம்ம சேனல்லையும் நான் கொடுத்துருந்தேன், நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த மாதிரி சிலபஸ்லாம் எங்கே இருக்குதுன்னு ஓரளவு கொடுத்துருந்தேன், நீங்கள் சேனலில் போய் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பொறுத்துக அப்படிங்கிறதுக்கு வந்து அதற்கு இணையான பொருளை நம்ம கண்டுபிடிச்சி இணைக்கணும். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா சாந்து அப்படிங்கிறதுக்கு அரை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குருவி அப்படிங்கிறதுக்கு வந்து ஓப்பு அப்படிங்கிறதுக்கு, சுனை அப்படிங்கிறதுக்கு குடை, அருவி அப்படின்னா எளிதல் அப்படிங்கிற சிறப்பில் வந்திருக்கு நம்மளுக்கு இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட்டு. ஒளிமரபை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புல் அப்படிங்கிறது வந்து பறவையை குறிக்கும் எல்லாருக்குமே. ஸோ அதோட ஒளிமரபு அப்படிங்கிற போது சிமிழ்க்கும் அப்படிங்கிறது தான் கரெக்டு. நண்டு தான் நரளும், அதாவது பூனை சீரும். அடுத்து பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பிழையற்ற நிகழ்கால தொடர், அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சரியான நிகழ்கால தொடர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து பூமி சுழல்கிறதுங்கிறது தான் கரெக்டான ஆன்சராக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி இதில் வந்து கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. இது சரியா தவறா அப்படி கண்டுபிடி அப்படிங்கிற கொஸ்டினே கொடுக்கல, நேராக கூற்று காரணத்துக்கு போயிட்டாங்க. நிறைய கொஸ்டின் இப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்லையுமே அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ 25 கொஸ்டின்குள்ள ஒரு 3-4 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு கூற்று காரணம். ஸோ அதில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கொஸ்டினே இல்லாமல் தான் கேட்டிருக்காங்க. சரியா தவறான்னு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். கூற்று யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின்பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன்பால் விதியை இடம்பெற வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று என்ன? யானைகள் விரைந்து ஓடியது. காரணம் யானைகள் என்ற பலவின் பெயர்பாருக்கு அடுத்து ஒற்றன்பால் விதியே வர வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கூற்றுங்கிறது தவறு, காரணமும் தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கூற்று காரணம் சரியா தவறான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் இருக்காது. ஆனால் நம்மள உள்ள ஆன்சரை கண்டுபிடிக்கும் போது அதுக்கான ஆன்சர் 2 ஆப்ஷனுக்கு கூற்றும் தவறு காரணமும் தவறுங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வருஷ கொஸ்டினில் நம்மளுக்கு கேட்டதில் கொஸ்டினையும் நீங்கள் கவனிக்கணும், அதுக்கான ஆன்சரையும் நீங்கள் கவனிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். பிறவினை தொடரை கண்டறிங்க அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டாக இதை நான் அடிக்கடி சொன்னேன். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயற்பாட்டு வினை கொஸ்டின் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதிலிருந்து குறைஞ்சது 3 கொஸ்டினாவது கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ நமக்கு பிறவினை தொடர்ந்து கண்டென்ட் கேட்டிருக்காங்க. அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறது தான் கரெக்டான பிறவினை தொடர். சரிங்களா? ஸோ பிறவினை தொடர் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவ்வகை வினை என்பதனை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு மேலே கண்டென்ட் கொடுத்த அடுத்த கொஸ்டின் தான் அதே மாதிரி வினை வகை ரிலேட்டடான எவ்வகை வினைன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம 2ஆம் வேற்றுமையில் 20 முதல் அதாவது 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாக மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னா செயற்பாட்டு வினையாக செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும்போது தான் இது நிகழும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த செய்வினை செயற்பாட்டு வினை தன்வினை பிறவினை அந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போதெல்லாம் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டு இது என்ன வினைன்னு கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு இப்போ அதோட டெஃபினிஷன்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்து கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கி வரலாற்றில் ஒயிட் ஹால் அப்படின்னு சொல்லியிருக்கு இணையான கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பிரிட்டானிய அரசோட அலுவலகம் வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வெள்ளை மாளிகை அமெரிக்காவோட வராது. வரலாற்று அப்படின்னு வரும்போது பிரிட்டானிய அரசில் தான் வருது. இணையான தமிழ் சொல்லை கண்டறிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப 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 முக்கியமான கண்டென்ட் தான். ஏன்னா நம்மளுக்கு மேலே கேட்ட மாதிரினா ஒரே ஒரு எழுத்து தெரிஞ்சால் போதும் திருப்பி அடிச்சிடலாம். ஆனால் இங்கே 4 சென்டென்ஸ் தெரியணும். 4க்குமே ஆன்சர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சால் தான் நம்ம அடிக்க முடியும். டார்க் ஃபைபர் அப்படின்னா ஃபைபர்னாலே இலைன்னு தெரிஞ்சிடும். அப்போ அதை பார்த்தோன்னா 4வது ஆப்ஷன் தூக்கிடலாம். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிமான் அப்படிங்கிறதுக்கு வந்து பின்னணி நிரல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அதுக்கப்புறம் டார்கஸ்ட் அப்படின்னா மிகு இருள்மை அப்படிங்கிறது தான். டார்க்னாலே இருள் தான். சரிங்களா? மிகு இருள்மை.
அதுக்கப்புறம் டென்சிட்டி அப்படின்னா அடர்த்தி. இப்போ டென்சிட்டி அடர்த்தி 4வது ஆப்ஷனுக்கு வந்து 2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னாலே சிஆர்பி அந்த 2 கண்டென்ட்டில் எடுத்துடலாம். அதே மாதிரி ஃபைபர்னு வரும்போது இலை. அப்போ நம்மளுக்கு இந்த ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கு தான் 4வது ஆப்ஷன் இருக்கும்போது ஆன்சர் பிஏ ஈஸியாக தூக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா புவியியலில் அட்வான்ஸ் என்னும் சொல்லிற்கு இணையான கலை சொல்லை தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அது கடற்கரை இறக்கம் அப்படிங்கிறது தான் புவியியலில் உள்ள நம்மளுக்கு வந்து இந்த கலை சொற்கள் வந்து எதில் இருந்தனாலும் கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், அதே மாதிரி லா இருக்கட்டும், எந்த இடத்துல இருந்தனாலும் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. பாலிட்டி, எக்கனாமி இந்த மாதிரி இடத்துல இருந்து வரும்போது எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு இடத்துல கேட்டிருந்தாலும் அந்த ஒரு இங்கிலீஷ் சென்டென்ஸ் இருந்தாலுமே நீங்கள் வாசித்து வச்சுக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுத்துக ப்ரீ கன்சர்ஷிப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான வந்து என்னென்னா முன் தணிகை அப்படிங்கிறது தான் ஆன்சர். பாசேஷன் அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்படின்னாக்கி அதுக்கான பொருள் நீடனு போகம். ப்ரீமியம் அப்படின்னா முனைமம் அப்படிங்கிறதுக்கு தான் சரியான ஆன்சர். ஸோ அப்போ உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறதுக்கு முனைமம் அப்படிங்கிற வேர்டு தெரிஞ்சாலே ஈஸியாக நீங்கள் தூக்கியிருக்கலாம். ஆப்ஷன் ஏ தான். அதுக்கு மட்டும்தான் நம்மளுக்கு டிக்கு 3வது ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தருக. வேற்றன் அப்படின்னா திறனாய்வாளர். நம்மளுக்கு திறனாய்வாளர் அப்படிங்கிற கண்டென்ட்டு வந்து தமிழ் புக்கில் இருக்குது. அதுக்கு இன்னொரு இங்கிலீஷ் வேர்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் வேர்டு இருக்குங்கிறத வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு தான் அடுத்தடுத்தே வச்சுருக்காங்க. ஸோ இது நம்மளுக்கு கிளேசியர் அப்படிங்கிறதுக்கு பனியாறு. ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்கல அப்படின்னாலும் இது புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். சரிங்களா? அடுத்து தனிமரம் காடாதல் இல் என்ற பழமொழி உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா பகையை நீக்குதல் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான பொருள். சரிங்களா? ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. பழமொழி சார்ந்த கண்டென்ட். அளக்கண்ட எல்லாம் அளப்பம் இழப்பனும் பிறர் பயக்கும் நற்பாலவை. அதாவது குறளோட இது குறள் தான். குறளில் உள்ள பழமொழி என்னன்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படிங்கிறது தான் கண்டென்ட்டுக்கான சரியான பழமொழி. ஸோ நம்மளுக்கு திருக்குறளை கொடுத்துட்றாங்க, அதுக்கு இணையான பழமொழியையும் கொடுத்துட்றாங்க, அதை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி கண்டென்ட்லாம் எங்கே கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்களோட புக்கில் கொடுத்துட்டு அதுக்கான பழமொழி இல்லை கூற்று ஏதாவது வேர்டு கண்டுபிடிங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க புக்கில் உள்ள கண்டென்ட் மாதிரி தான் எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ திருக்குறள் சார்ந்தும் தெரிஞ்சுக்கணும், பழமொழி சார்ந்தும் தெரிஞ்சுக்கணும். அடுத்து மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்ன வருது அப்படின்னாக்கி நம்மளுக்கு ஆப்ஷன் பெருங்குழப்பம். அடரடி படரடி அப்படின்னா பெருங்குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். ஈரொட்டு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னாக்கி உறுதியின்மை. ஈரொட்டுன்னா உறுதியின்மை. கைகூடுதல்னா சித்தி அடைதல். ஸோ நம்ம இப்போ நினச்சதெல்லாம் கைகூடிட்டு அப்படின்னாக்கி சித்தி அப்படின்னா நினச்சிறது அடைஞ்சிறது. கை கூடுதல்னா அடைதல். ஸோ ஆப்ஷன் 4வதுக்கு 1. ஸோ 4வதுக்கு 1 ஆப்ஷன் வருது, மொதலுக்கு 4. இதை வச்சு கண்டுபிடிச்சினீங்களே ஈஸியாக ஆப்ஷன் பிஏ தூக்கிடலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மரபு தொடரை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ காட்டில் சிங்கம் முழங்கும், யானை பிளிரும். இது ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நம்மளுக்கு பழைய புக்கு 10th புக்லேயும் இருக்குது, நம்மளுக்கு புது புக்லேயும் இருக்குது. ஸோ இது மரபு தொடர் ரிலேட்டடான ஒளிமரபு, அதுக்கப்புறம் வினை மரபு, அது விலங்குகளுக்காக இருக்கட்டும் பறவைகளுக்காக இருக்கட்டும் அப்படிங்கிறது தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு 2025 சிலபஸில் கவர் ஆகிற கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அலை ஓய்ந்த கடல் போல் அப்படின்னா அது வந்து அமைதியாக தான் இருக்கும். சரிங்களா? அலை ஓய்ந்த கடல் எப்போதும் அமைதியாக தான் இருக்கும். அடியற்ற மரம் எப்போதுமே வீழ்ந்து போயிடும். சரிங்களா? அதுக்கப்புறம் மத்தில் அகப்பட்ட தயிர் போல் அப்படின்னா மனம் உடைஞ்சு போயிடும். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அப்படின்னா நிலநடுக்கமாயிரும். ஸோ இதுதான் நம்மளுக்கு இந்த ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள். இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கோங்க. பொறுத்துக அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இது எதோடதுங்கிறது தெரிஞ்சிருக்காது. ஸோ ஓமைக்கு அதுக்கு விளக்கமான பொருள் இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கண்டென்ட்டை உங்களுக்கு அடுத்த வாட்டி கேட்கும்போது ஏதாவது ஒரு திருக்குறளோட ஏதோட ஒப்பிடலாம். ஸோ அப்படி ஒப்பிடுற மாதிரி ஏதாவது திருக்குறள் இருந்தது அப்படின்னா நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உயிர் சுற்று என்பதன் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிர் சுற்று அப்படின்னா நகைச்சுற்று தான். சரிங்களா?
ஸோ இந்த உயிர் சுற்று எந்த இடத்துல வரும் அப்படின்னா நம்ம நகத்தில் வரும். இப்போ நகத்தில் புண்ணு இருக்கும்போது அது மேலே உலக்கைய வச்சு அடித்தா எப்படி வலிக்கும்? ஸோ அதுதான் இதோட பொருள். சரிங்களா? உயிர் சுற்றுங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கி அதுக்கு நகைச்சுற்று அப்படிங்கிறது தான் பொருள். அடுத்து பொறுத்துக அப்படின்னாங்க. கால்பேக் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னா மறு மறுபதிவேடு, மறு கவனிப்பு பதிவேடு அப்படின்னா கால்பேக். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்கார்ட் இஷ்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னாக்கி என்னென்னா பதிவேடு வழக்கு குறிப்பேடு. அப்புறம் பவர் ஸ்வைட் ரிஜிஸ்டர் அப்படின்னாக்கி வரியர் வழக்கு பதிவேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபோர்த் ஆப்ஷன், செகண்ட் இதுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன், தேர்டுக்கு செகண்ட் ஆப்ஷன், ஃபோர்த்துக்கு ஃபயர் காப்பி ரிஜிஸ்டர்னா செம்மைப்படி பதிவேடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க. இது பாலிட்டியில் லா வர ரிலேட்டடான கண்டென்ட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அடாரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு தமிழ் சொல் என்னென்னா போற்றுதல் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்று சொல் என் மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னாக்கி ஃப்ரெஞ்சு மொழியிலிருந்து தான். ஸோ இதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. தோழன் என்னும் பொருள் தரும் காம்ரேட் அப்படிங்கிற சொல்லு ஃப்ரெஞ்சில் இருந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஃப்ரெஞ்சு ரிலேட்டடான கண்டென்ட்டு இதோட 2வது இது கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ரெண்டுமே டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்டு தான். அடுத்து சரியான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சரியான இணையில் நம்மளுக்கு 2 சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முடியரசன் வீரகாவியம், பூங்கொடி வீரகாவியம் இதெல்லாம் இவரோடது. சரிங்களா? ஆசிய ஜோதி கவிமணியோடது. ஸோ இதில் வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு பூட்கை என்ற சொல்லோட பொருள், சொல்லின் பொருள். இது பூட்கை அப்படிங்கிறது வந்து குறிக்கோள் அப்படிங்கிறதுக்கு தான் பொருள். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. தேம்பாவணியில் உள்ள கண்டென்ட்டு. ஸோ ஒரு சொல்லு பொருள் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா அது இலக்கியத்தில் இருந்து தான் எடுத்திருப்பாங்க. எந்த வகையான இலக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அது சங்க காலமா, சங்க மருவிய காலமா, இல்லை ஏதாவது மதம் சார்ந்து இருக்கிறதா அப்படிங்கிறதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதற்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா மொழிஞாயிறு தேவநேய பாவனார் தான். ஸோ இது மொழிஞாயிறு தேவநேய பாவனார் கண்டென்ட் ரிலேட்டடான கண்டென்ட் 10th புக்கில் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்ணெழுத்துக்கள், கண்ணெழுத்து படுத்த என்ன பழுப்பதி அப்படின்னு சொல்லிட்டு பாடல் வரி வரும். இது கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட எழுத்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க கண்ணெழுத்துன்னு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இது ரிலேட்டடான கண்டென்ட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. யூனிட் 8ல் அதிகமாக ரிப்பீட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏழாதியில் இடம் பெறாத மருந்து பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஏழாதி, திருகடுகம், ஏழாதி இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதில் பொருந்தாதது என்ன, இல்லாதது என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து கண்டங்கத்திரி வராது. சரிங்களா? 3வது ஆப்ஷன் வராது. மீதி எல்லாமே வரும். சுக்கு, மிளகு, திப்பிளி, சிறுநாவற்பூ. இதில் ஏலக்காய், ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிளின்னு வரும். சரிங்களா? பாடலின் அடியில் இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. தூற்றின் கண் தூவிய வித்து. இதில் இது வந்து எந்த பாடலோட இடம்பெற்றுள்ள நூல் அப்படின்னாக்கி இந்த பாடல் வரி திருகடிகத்தில் உள்ளது. மேலே கேட்டிருக்காங்க ஏழாதி, கீழே கேட்டிருக்காங்க திருகடுகம். மேலே கேட்டது பாடலில் உள்ள மருந்து பொருள், கீழே கேட்டது பாடலோட அடி. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. அது ரிலேட்டடான கண்டென்ட் தான் நம்மளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுவுமே கூற்று காரணம் தான். நம்மளுக்கு கூற்று காரணம்னு கொடுத்துருக்காங்க. இதுக்குமே சரியானதை கண்டுபிடி அப்படின்னு கேட்கலாம். நீங்கள் ஆப்ஷனை பார்த்து தான் போடணும். சரிங்களா? ஸோ இவங்களோட மைண்ட் செட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க 3 மணி நேரத்தில் தமிழுக்கு இவ்வளோ நேரத்தில் முடிக்கணும்னு நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் மேக்ஸு ஜிகேலாம் போடணும்னு நினச்சிருப்போம். ஆனால் இவன் தமிழுக்கே நிறைய நேரம் எடுத்து கொள்ளணும், இதுக்கு சரியா தவறான்னு கேட்டிருக்கானா என்னன்னு தெரியாமலே குழம்பி தள்ளணும்ன்ட்டு கேட்டிருக்க எல்லா கூற்று காரணத்துக்குமே எப்படி கேட்டிருக்காங்க, சரியானது கண்டுபிடி, தவறானதா என்ன கண்டுபிடின்னு கேட்கவே இல்லை. நேராக கூற்று காரணத்துக்குள்ளே போயிட்டாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் கூற்று ஏ அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டு தான். ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு இல்லை அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் காரணம்ங்கிறது தப்பு, கூற்று சரிதான். சரிங்களா? கூற்று சரி, காரணம் தவறு. இது கல்வி ரிலேட்டடான கண்டென்ட் நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதில் இதுவும் ஒன்று. சரியான சொற்றொடரை தேர்வு செய்து கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவார். கற்றாருள் கற்றர் கற்ற கல்வியை பற்றி கல்வி ரிலேட்டடான கண்டென்ட் தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கோடிட்டு சொல்லின் பொருளை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னா, தகுதின்னா அவனோட பொறுமையால் வென்று விடணும். ஒருத்தரை நம்ம இப்போ வெல்லணும் அப்படின்னாக்கி அவருக்கான தகுதி நம்மக்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட போய் வெல்லணும். ஸோ அப்போ அதுக்கு வர்றதுக்கு பொறுமை வேணும். பொறுமை இருந்தால் தான் வெல்ல முடியும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது நம்மளுக்கு திருக்குறள் ரிலேட்டடான கண்டென்ட் தான். அடிக்கோடிட்டு சொல்லின் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது இந்த பாடல் வரி எந்த இடத்துல இருந்து வந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மிகுதியான் மிக்கவை சென்றாரை தாந்தம் தகுதியான் வென்றுவிடல். ஸோ ஒருத்தரை பற்றி நம்ம வெல்லணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமை தேவைப்படணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடர் அமைக்க விரிந்து விருத்து எம்மா அடுத்த கொஸ்டின். இந்த இதுவுமே கண்டென்ட் நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருந்தோம், அதுலேருந்து அப்படியே கேட்டது தான். விரிந்து விருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட்டு. மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரிந்தன, மயில் தொகையை விரித்தது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான். அதிகபட்சமாக ஆப்ஷன் டி தான் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஸ்ட்ரைட்டாக கூற்று காரணம்னு போயிட்டாங்க. சரியா தவறான்னு கண்டுபிடின்னு வார்த்தையே கேட்கல. ஸோ இது கேட்காததுனால நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு. ஆனால் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, பேஜ் நம்பர் கொஞ்சம் குறையும். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இப்போ வாங்க, கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இரண்டு சொற்களுக்கு இடையில் இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஸோ இது கரெக்டான ஆன்சர் தான். நம்மளுக்கு இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட் தான் அதிகமாக அடுத்து கூற்று காரணத்தில் வைக்கிறாங்கங்கிறேன். ஸோ அதுவும் இதுவும் அந்த கண்டென்ட் தான். ரெண்டுமே கரெக்டு தான். ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழ் சொல்லுன்னா உடுக்கைங்கிறது தான் இப்போ யாக்கைன்னு கேட்டிருந்தாங்க, மேலே யாக்கை அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் கேட்டிருந்தாங்க, இப்போ உடுக்கை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கை விகுதி பெற்றதும் நிறைய கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி பலகை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நிறைய கேட்குறாங்க. ஸோ திவான் பகதூர் பவானந்த பிள்ளை தமது தமிழகராதியின் பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்களை கூறியுள்ளவாறு பிரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல போர்ச்சுகீசிய மொழியிலேருந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு 6 எடுத்திருக்காங்க. சரிங்களா? ஸோ தெலுங்கு மொழி ரிலேட்டடான கண்டென்ட்லேருந்து நம்மளுக்கு 34 எடுத்திருக்காங்க. அரபு பாரசீக இந்துஸ்தானி மொழியிலேருந்து நம்மளுக்கு எத்தனை எடுத்திருக்காங்க அப்படின்னா 411. ஆங்கில மொழியிலேருந்து 486 எடுத்திருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினும் நம்மளுக்கு அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ உங்களுக்கு ஒரு 100 கொஸ்டின் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 100 கொஸ்டின் கேட்குறாங்க தமிழில். அந்த 100 கொஸ்டின்லேயுமே 100மே நம்மளுக்கு புக்கில் இருந்து கேட்க மாட்டாங்க. ஏதாவது 1 2 வெளியிலேருந்து அவுட் ஆஃப் சிலபஸில் வரும். ஆனால் இப்போ நம்மளுக்கு நிறைய கொஸ்டின் அவுட் ஆஃப் சிலபஸில் இருந்து வந்திருக்கு. ஸோ இது எப்படி சொல்கிறதுனே தெரில. ரொம்ப 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 கஷ்டப்பட்டு தான் இந்த கொஸ்டின் போட்டிருப்பாங்க நிறைய பேர். ஆனால் 1 2 ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணினா அந்த கொஸ்டின்லாம் ஈஸியாக அடிக்க சான்ஸ் இருக்குது. அப்படி ட்ரிக்கை யூஸ் பண்ணி வெளியிலேருந்து கேட்டிருந்த நிறைய கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் போட்டவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். பெயரெச்சங்களின் வகையை கண்டறிந்து எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நிகழ்கால பெயரெச்சம் அப்படின்னா ஓடுகிற குதிரை. நிகழ்கால ஓடுகிற குதிரை நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. உடன்பாட்டு பெயரெச்சம் இதை பார்த்தாலே நம்ம ஓரளவு தூக்கிருக்கலாம். ஆப்ஷனு சிக்கு பசியை 1ஆவதுக்கு சீனு அடித்தாலே ஈஸியாக ஏதான் தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் உடன்பாட்டு பெயரச்சத்துக்கு அறிந்த பையன் அப்படிங்கிறதான் கரெக்டு. குறிப்பு பெயரச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறியாத குழந்தை. ஈறுகட்ட எதிர்பட்சம் இல்லாத பொருள். இந்த மாதிரி இல்லாத அது இதுன்னு வந்துச்சு அப்படின்னாக்கி ஈறுகடாத பெயரச்சம், ஈறுகடாத பெயரச்சம் அந்த மாதிரி ரிலேட்டட்லாம் வந்துடும். அடுத்து நெக்ஸ்ட்டு ஓலக்கம் என்னும் சொல்லின் வேறு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஓல் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 4 கொஸ்டினுக்கு மேலே அவுட் ஆஃப் சிலபஸில் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பொறுத்துக அணிகம் அப்படிங்கிறதுக்கு ஊர்தி. அணிகம் அப்படின்னாக்கி படையில் ஓர் அளவு. அணிகம் அப்படிங்கிறதுக்கு சிவிகை. அணங்கு அப்படிங்கிறது காமன். இதுதான் பொருள். சரிங்களா? சரி, பொறுத்துக ரிலேட்டடான கண்டென்ட். அடுத்தும் பாருங்களேன், கூற்று காரணம். இந்த கூற்று காரணம் சரியா தவறான்னு கேட்கல, நேராக கொஸ்டின்குள்ளே போயிட்டாங்க. வினவ பயன்படும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் எனப்படும். ஏயா ஆவோஏ என்று வினா எழுத்துக்கள் ஆகும். ரைட்டு. காரணம் இவ்வினா எழுத்துக்களை இடவினா எழுத்துக்கள் குறிக்கலாம்.
ரைட்டு தான், ரெண்டுமே சரி அப்படிங்கிற ரிலேட்டடில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே சரிதான். சரிங்களா, ஆப்ஷன் சி. பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்துக வந்து மறுப்பு அப்படின்னாக்கி யானை தந்தம், விறகு அப்படின்னாக்கி தந்திரம், முருகன் அப்படின்னாக்கி வழிவந்தோன், சீரடி அப்படின்னா சிறிய அடி. சரிங்களா, ஸோ இதுவுமே ரொம்ப 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 முக்கியமானதுதான். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துகைக்கு அடுத்தும் மறுபடி பொறுத்துக்க தான். மாணி அப்படின்னாக்கி மாணிக்கம் ரிலேட்டடான கண்டென்ட்ல மாணி அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி குள்ளன். மாணில ரெட்டை சொல்லி வந்தால் மாமன். கனகம் அப்படின்னாக்கி பொன். மேலே பார்த்தோம் தெரியுமா, கனகம். அது ரெண்டு ரெண்டு ரிலேட்டடான கண்டென்ட். குறில்நெடில் வேறுபாடில் கேட்டிருந்தாங்க இது. அடுத்து சின்ன கனகம் என்ன அப்படின்னாக்கி நம்மளுக்கு படை அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்ன கொடுத்துருக்காங்க, சேர்த்தெழுதுக. பலா ப்ளஸ் அருமை பலா வறுமை அப்படிங்கிறது தான். இதுவும் அவுட் ஆஃப் சிலபஸ்ங்கிறாங்க. பிரித்தெழுதுக. கங்கௌகம். கங்கௌகம் அப்படின்னா கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படிங்கிறது தான். இது பிரித்தெழுதுக ரிலேட்டடான கண்டென்ட்டு. ரொம்ப 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 பழைய புக்கில் இருந்தெல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கோரல் கொள்ளுதல் என்ற பொருட்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிங்க அப்படின்னா அடுதல் அப்படிங்கிறதுக்கு தான் சரியான ஆன்சர். பறவை, பூ, நீக்கம், அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னாக்கி வி. ஓரெழுத்து ஒரு மொழி ரிலேட்டடான கண்டென்ட் எழுத்துல தான் வரும். எழுத்து சொல்லு தான் இலக்கணம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதில் ஓரெழுத்து ஒரு மொழி எழுத்து இலக்கணம் ரிலேட்டடான கண்டென்ட்ல வரும். ஸோ அதில் விங்கிறதுல ரிலேட்டடான கண்டென்ட்ல கேட்டிருக்காங்க. நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் நீரவர் கேண்மை. அந்த ரிலேட்டடான திருக்குறள் கண்டென்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதோட பொருளை வச்சுட்டு அந்த பொருளுக்கான நபர் என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ பொருளும் தெரிஞ்சுக்கோங்க, திருக்குறளில் உள்ள வரிகளையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டென்ட் எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்கங்கிறதுக்கு இந்த கொஸ்டின் மாடல். குதிர்தல் இணையான வேறு சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. படிதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எழுத்து பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிழையற்ற தொடர் நல்லா 2 வாட்டி வாசிக்க. எழுத்து பிழையற்ற தொடர். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ஏ தான். இந்த மாதிரி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஆப்ஷன் ஏல தான் கொடுத்துருக்காங்க அதிகமாக. ஒரு வேளை நீங்கள் நிறையா போட்டு மண்டையை குழப்பிட்டு இருக்காங்க. ஏ ஆர் டியில் தான் கொடுத்துருக்காங்க. இடையில இருக்க 2 எழுத்தை நீங்கள் வாசிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் நல்லா வாசிச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா பொருத்தமானதை தேர்வு செய்க. பொருத்தமானதை தேர்வு செய்க. மலைங்கிறது வெறுப்பு, சிலம்பு, பொறுப்பு இதெல்லாம் குறிக்கும். ஸோ மலை இரு பொருளை தருக அந்த ரிலேட்டடான கண்டென்ட்ல நம்மளுக்கு நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. 23 24 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயரில் எலிஜிபிலிட்டி கொஸ்டினில் இது நிறைய கேட்டிருக்காங்க. நான் போட்டிருக்க கொஸ்டினில் நீங்கள் போய் பாருங்கள். நான் வீடியோவாக நிறைய கொடுத்துருக்கேன், அதில் இது கேட்டிருக்காங்க. ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுத்தழுதுக. களி அப்படின்னா போர், களி அப்படின்னா மிகுதி அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரைப்புள்ளி அமைமிடங்கள். அதாவது இது வந்து அது நிறுத்தற் குறியீடுகள் ரிலேட்டடான கண்டென்ட் தான். இது 3வது கொஸ்டின். அதில் வந்து அரைப்புள்ளியில் கேட்டிருக்காங்க. அரைப்புள்ளி, காப்புள்ளி, முக்காப்புள்ளி. மேலே முக்காப்புள்ளி பார்த்தோம் சரிங்களா, அதில் கூற்று காரணத்தில் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ அரைப்புள்ளி ரிலேட்டடாக கொடுத்துருக்காங்க. கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். கபிலர் என்ற ஓர் எழுவாய் பல பயனிலையை கொண்டு முடிந்துள்ளன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் உள்ளது கூற்று, 2வது உள்ளது காரணம். ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அரைப்புள்ளி சார்ந்து கேட்டிருக்காங்க. அரைப்புள்ளி 2025 கொஸ்டினில் ப்ரீவியஸ் இயரில் புதுசாக ஒரு கொஸ்டின் சேர்த்துருக்காங்க சிலபஸை. அந்த சிலபஸில் நிறுத்தற் குறியீடுகளில் அரைப்புள்ளியை பற்றி கேட்டிருக்காங்க. அரைப்புள்ளி சார்ந்த கண்டென்ட்டு எப்படி வச்சுருக்காங்க, பாசிட்டிவாகவே வச்சுருக்காங்க, ரெண்டுமே சரின்னு. ஸோ புதுசாக ஒரு சிலபஸ் சேர்க்குறாங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்லேருந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் கொஸ்டின் கண்டிப்பாக ஒன்று இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ நல்லா வாசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆசிரியர் புகழினி யாழிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் பெறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக. மேலே முக்காப்புள்ளி பார்த்தோம், அடுத்து அரைப்புள்ளி பார்த்துருக்கோம், இப்போ கால் புள்ளி. ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் பெறுமாறு செய்தார் அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஸோ
இதான் காப்புள்ளி, நல்லா பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு 73வது கொஸ்டின் வரைக்கும் நம்மளுக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். பொறுத்துக. இப்போ இதில் விலங்குகளோட இளமை பெயர் நம்ம கண்டுபிடிக்கணும். விலங்குகள் அதோட இளமை பெயர்களில் நவ்வி அப்படிங்கிறது வந்து எதோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரி அப்படிங்கிறதோடது. முதலை அப்படின்னாக்கி பார்ப்பு, உடும்பு அப்படின்னா ஓந்தி, மீன் கெண்டை அப்படிங்கிறதுக்கு வந்து சினை. ஸோ இந்த சினை அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிருந்தாலே ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். மீன், கெண்டை மீன் இதோட முட்டையெல்லாம் என்னென்னா சினை அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த ஒன்று தெரிஞ்சாலே ஈஸியாகவே அடிச்சிருக்கலாம். இதுதான் ஈஸியான ஷார்ட்கட்டு. இந்த மாதிரி டஃப்பான கொஸ்டினுக்குலாம் ஏதாவது ஒன்று வச்சு ட்ரிக்ஸ் அடித்தாலே நம்மளை அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக போட்டுடலாம். புல்லின் உறுப்பை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புல்லுக்கு ஓலை தான் சொல்லுவோம், சரிங்களா? ஸோ புல்லின் உறுப்பு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி அக்ரிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒருமைப்பன்மை பிழை அறிந்து சரியான தொடர் என்னன்னு கண்டுபிடிக்கும். சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்டு. மரம் முறிந்தனன்னு வராது, மரங்கள் முறிந்தனன்னு தான் வரும். அவர் கோவிலுக்கு சென்றார், சென்றனர்னு வராது. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் இருக்கதை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. கீழ்காண்பனவற்றில் இடைச்சொல் தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இடைச்சொல் கண்டறிக அப்படின்னாக்கி அம்மா வாலி தான் கரெக்டான ஆன்சர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக அமைக்கணும். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு பாடல் வரிகளை தான் கொடுத்துருக்காங்க. அந்த இது புக் பேக்கில் உள்ள கண்டென்ட் தான் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின். நான் வந்து இதை அடிக்கடி கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ இதில் அதே மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த பாடல் வரிகளில் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். 79வது கொஸ்டினுக்கு அப்புறம் நம்மளுக்கு கேட்குறது வந்து இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன். தொடர்ந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டாங்க. அடுத்து இப்போ இங்கே வந்திருக்கு ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்கேனர் அப்படின்னாக்கி என்ன அப்படின்னாக்கி கற்புலமேவி அப்படிங்கிறதான். வாட்ஸ்அப் அப்படின்னா புலமி அப்படிங்கிறதான் ஆன்சர். அதுவும் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயரில். பொறியியலில் ஆன்கரேஜ் அப்படின்னாக்கி அதுக்கான கலைச்சொல் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்னா ஊன்றுதோல். இது ஊன்றுதலை ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மோனோபாலி கண்ட்ரோல் என்ற சொல்லுக்கு தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்னாக்கி தனி வல்லாண்மை கோட்பாடு அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பொறுத்துக ரிலேட்டடான கேட்டிருங்க. அபுலியா அப்படின்னாக்கி மன உறுதி குறைபாடு அப்படிங்கிறதா. 3வது அகோமியா அப்படின்னாக்கி நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தலை வழுக்கை. அகோமியா அப்படின்னாக்கி தலை வழுக்கை. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆப்சஸஸ் அப்படின்னாக்கி அதுக்கான ஆன்சர் என்னென்னா சீல் கட்டி அப்படிங்கிறதான் ஆன்சர். அலோபிசியா யூனிவர்சலிஸ் அப்படின்னா உடல் வழுக்கை அப்படிங்கிறதா. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் வரும்போது அதை வந்து அடுத்த கொஸ்டினில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா குற்றம் ரிலேட்டடான கண்டென்ட். இதை வந்து நான் கேட்டிருக்காங்க. ஆனால் இதில் வந்து கொஞ்சம் பட்ஜெட்டும் வருது, சரிங்களா? ஸோ அதனால் இதில் வந்து நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கி பாலிசி படித்து வச்சுக்கணும். பாலிசி படிச்சிங்கன்னா இந்த மாதிரி கண்டென்ட் தெரிஞ்சு வச்சுக்கலாம். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெயரை சொல்லும்போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகளில் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலாத்தல மேம்பாட்டிற்கு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை பெறும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவின்னா என்னென்னா குற்றாலம் அருவியை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை குறிப்பு ரிலேட்டடான கண்டென்ட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து எந்த குரூப்பு அப்படின்னா 2024-25 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 1.6 வர்றது தான் கனவு இல்லம். கனவு இல்லம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களோட 97வது பிறந்த நாளை வச்சு தான் கனவு இல்ல திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு அரசு வந்து அறிவிக்குது. ஸோ அதில் வந்து சாகித்ய அகாடமி விருது, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது அப்படிங்கிற விருதை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் வாங்கினவர்களுக்கு மட்டும், சரிங்களா? அதுபோக நோபல் பரிசில் இலக்கியம் சார்ந்தும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு விருது, தமிழ் இலக்கிய பணிகள் செய்து அதுக்கு விருது வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு 2021-22 நிதியாண்டு முதல் செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சமாக 10 பேருக்கு வீடு கொடுப்பாங்க. அந்த கனவுல சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளருக்கு விருது கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க? 10.
ஸோ இந்த விருது வந்து வாங்குறதுக்கு தகுதி என்ன அப்படிங்கிறத அடுத்த கொஸ்டினில் உங்களுக்கு கேட்கலாம். சரிங்களா? கனவு இல்ல திட்டத்துக்கான விருதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறத கேட்கலாம். ஏன்னா அது இதுலலாம் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ யாரெல்லாம் கொடுப்பாங்க, என்ன விருதுலாம் வாங்கியிருந்தவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டினாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்கீம் கண்டென்ட்டும் கேட்டிருக்காங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமோ என்னும் பழமொழியின் பொருள் என்ன அப்படின்னா குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மரபு தொடருக்கு ஏற்றல் அப்படின்னா கடனை கழிச்சு விட்டுறாங்க அப்படின்னா மனமின்றி செய்தல் அப்படிங்கிறதா ஆன்சர். ஃபர்ஸ்ட் இதுக்கு 4. சரிங்களா? நெக்ஸ்ட் கடை விரித்தல் அப்படின்னாக்கி தன் ஆற்றலை சொல்லுதல் அப்படின்னாக்கி தான் கருத்தல். விரித்தல் அப்படின்னாலே சொல்லுதல்ங்கிறது தான் ஆன்சர். ஸோ அப்படி பார்க்கும்போது 3வது ஆப்ஷன் கச்சை கட்டுதல் அப்படின்னாக்கி முரண்படுதல். என்ன கச்சை கட்டிட்டு நிற்க, ஒருத்தரை சொன்னால் ஏற்றுக்க மாட்டியா, முரணுக்கு பேசிக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர் அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு 2வது இதுக்கு 3வது ஆப்ஷனை கண்டுபிடிச்சாலே ஈஸியாக தூக்கிடலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேலை பிசகு அப்படிங்கிறது மரபு தொடரின் பொருளை தேர்ந்தெடுத்ததுக்குன்னு தீய காலம் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்பசைந்த குரங்கினை போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் அப்படின்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்பசைந்த குரங்கு அப்படின்னா வேதனை தான் அதோட பொருள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதணும். கொஸ்டின் நம்பர் 90லேருந்து 92 வரைக்கும் 90, 91, 92 ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இந்த மாதிரி கேட்கும்போது நீங்கள் கொஸ்டினை நல்லா பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். கொடுக்கப்பட்ட பத்தியில் உள்ள இந்திய விடுதலை போராட்ட வீரர்களும் வேவு சிதம்பரனார் அவர்கள் அதாவது வேவு சிதம்பரனார் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை, அவங்களுக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், சொல்லித்தங்க தலைவர் என்னும் பன்முக பன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டில் இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் அப்படிங்கிற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்கிறாரு. வஉசி சென்னைக்கு செல்லும்போது பாரதியாரை சந்திப்பகமாக வழக்கம் வச்சிருந்தாரு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மேலும் பாரதியாரோட பாடல்கள் விளம்பி கேட்பாரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது புக்கு கண்டென்ட் தான். சரிங்களா? புக்கு கண்டென்ட்டை வச்சு நம்மளுக்கு ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கும்போது சந்தோஷப்படலாம். சரிங்களா? பாலிசி ஸ்கீம் ரிலேட்டடான கண்டென்ட் கேட்டு ஒவ்வொரு கொஸ்டின் கேட்கும்போது இது ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கங்கும்போது சந்தோஷப்பட்டுக்கிட வேண்டியதான். நெக்ஸ்ட் சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னாக்கி வஉசி. வஉசிக்கு சென்னை செல்லும் போதெல்லாம் பாரதியாரை சந்திக்கிறது ஒரு வழக்கமாக வச்சுருந்தாங்க. வஉசி அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இதெல்லாம் இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட் தான். ப்ரப்போசல் அப்படின்னாக்கி கருத்துரு. இந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு புக்கில் இருந்து கேட்ட இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதுவுமே புக்கில் இருந்து கேட்டது தான். 2 கொஸ்டினுமே நம்மளுக்கு ப்ரீவியஸ் இயரில் எலிஜிபிளில் கேட்ட கொஸ்டின் தான். இரிகேஷன் டெக்னாலஜி அப்படின்னாக்கி நீர்ப்பாசன தொழில்நுட்பம். இரிகேஷன் அப்படின்னா நீர்ப்பாசனம், இதில் டெக்னாலஜியும் சேர்த்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். அடுத்து கேட்க வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. தமிழக அரசில் வானில் கவ்வியிருந்த கார்களை அகற்ற வந்த ஒளிவிளக்காக காகிதமுல்லர் திகழ்கிறார், காகிதம் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்தவர் அண்ணா தான் புகழ்ந்திருப்பாங்க. ஸோ இவரும் ரொம்ப முக்கியமான கண்டென்ட் தான். புக்கில் புதுசாக கேட்டது. டி.கே. சிதம்பரனாரோட தொடர்பு இல்லாதது எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒருத்தரை பற்றி கேட்கும்போது அதில் தொடர்பு இல்லாதது என்ன வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இவர் ஒரு வழக்கறிஞராக இருக்கும்போது பேராசிரியராக இருக்க வாய்ப்பு இல்லை. திறனாய்வாளராக இருக்கலாம், எழுத்தாளராகவும் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஆப்ஷன் நம்மளுக்கு 4 மட்டும்தான் தொடர்பு இல்லாதது. சரிங்களா? என்னது கேட்டிருக்காங்க? தொடர்பு இல்லாதது. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறம்போது இதே மாதிரி தான் கூற்று காரணம் தான் சரியா தவறா என்னன்னு கண்டுபிடிங்கன்னு நாலுமே கேட்டிருக்காங்க. இந்த பூவேஷா இல்லாத கண்டென்ட்டே இருக்காதுன்னு நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது சொன்னேன். கொஸ்டின் சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அழுத்தி சொன்னேன். அவங்க 2 பேரையுமே கேட்டிருக்காங்க. அவங்க 2 பேரையுமே கூற்றுகள் கொடுத்து தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? பெரிய ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தனி மனிதராக தான் இருந்தது. இவர் தமிழ் இலக்கியங்களை மீட்டெடுக்காரு. அவர் நம்மளோட தொழிற்சங்கத்தை மேம்படுத்துறாரு. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எக்கனாமிக்கலாக அவர் மேலே கொண்டு வராரு. இவர் நம்மளை இலக்கியம் ரிலேட்டடாக மேலே கொண்டு வந்தவர். ஸோ 2 பேரையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். ஊவேசா சாமிநாதர் அனைவராலும் அன்போடு உரிமையுடன் தமிழ் தாத்தா ஊவேசா என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களாக வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2மே கரெக்டு தான். கூற்று மற்றும் காரணம் 2 சரி. ஆறுங்கிறது ஏயை கரெக்டாக வளர்க்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் தவறானதை தேர்ந்தெடுத்ததுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 முக்கியமானது தான். சரிங்களா? திராவிடம் என்னும் சொல்லி முதன் முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். அப்போ தவறானது இதுதான். ஸோ இது ஈஸியாகவே அடிச்சிடலாம், பழைய 10th புக்லேயே இருக்குது. இதுதான் தப்பு அப்படிங்கும்போது 1 2 4 கரெக்டாக வந்துடும். ஸோ தவறான 1 தான் சொல்லிட்டாங்க. 1னாலே ஈஸியாகவே தூக்கிடலாம். 1 தான், 3 மட்டும்தான் தவறு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கி நம்மளுக்கு நான்மணிக்கடிகை அப்படிங்கிற நூலாசிரியர் பெயர். நூலாசிரியர் கண்டனில் நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார். நாயனார் வராது, நாகனார் தான் கரெக்டாக. ஆப்ஷன் சி. இப்படி நான் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தாலே ஃபுல் ஆப்ஷனையும் வாசிச்சிருங்க. நம்மளை மண்டையை குழப்புறதுக்கு தான் வைப்பாங்க. அடுத்து மண்ணோடு இணைந்த மரத்தனையர் என்று வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் அப்படின்னாக்கி இரக்கமில்லாதவர். வள்ளுவர் சார்ந்த கொஸ்டினும் நிறையா கேட்டிருக்காங்க. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து நிறைய கொஸ்டின் திருக்குறளும் இருந்திருந்தது, நிறைய கொஸ்டின் நூல் ஆசிரியரும் இருந்தது, ஓரெழுத்து ஒரு மொழி சார்ந்தும் இருந்தது. ஸோ ரொம்ப 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 முக்கியமான இந்த கண்டென்ட்டில் உங்களுக்கு 2024 கொஸ்டின் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுக்கு நான் அடுத்த கண்டென்ட்டில் வந்து சந்திக்கிறேன். சரிங்களா? இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன் மட்டும் மொத்தம் 13 கொஸ்டின். அதில் பொறுத்துக்க எல்லாம் சேர்த்தோம்னா மொத்தம் 25. 100க்கு 25 கொஸ்டின் தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து போக கூற்று காரணம் மட்டும் 11 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? கூற்று காரணம் கிட்ட இந்த கொஸ்டின் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளை சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வரவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கும். இருந்தாலும் அடுத்தடுத்த கண்டென்ட் உங்களுக்கு நம்மளுக்கு டைம் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்னைக்கு வந்தாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கண்டென்ட்டோடு தான் வருவேன். இந்த கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் கண்டென்ட்டில் பார்க்கலாம்.